ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி எத்தனை டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இப்போது கரண்ட் மார்க்கெட்டில் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பாண்டுங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாண்டுங்கிறது கடன் பத்திரம். ஸோ கடன் பத்திரம் மீன்ஸ் யூ ஆர் கிவிங் அ லோன் டு சம்ஒன். ஸோ நீங்கள் லோன் கொடுக்குறீங்க, அந்த லோன் கொடுக்கறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்க அக்ரிமெண்ட் பேர் தான் பாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்காக நிறைய டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் பாண்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் பேக்டு பாண்ட்ஸ் இருக்குது, சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போது நம்மகிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி ப்ரைவேட் செக்டார் பாண்ட்ஸ் இருக்குது. ஆஸ் ஆன் 6th April 2026. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதானி என்டர்பிரைசஸோட 2031 தான் இதோட மெச்சூரிட்டி ரேட். ஸோ இப்போ நீங்கள் April 6 அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 12th Jan 2031 தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா ஃபிக்ஸ்டாக 8.9% வரும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு 1 lakh போடுறீங்க அப்படின்னா 8,900 rupees உங்களுக்கு வருஷம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும், ஃபிக்ஸ்டாக அப் டு 2031. 12th Jan அன்னைக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் அந்த இயருக்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இது மந்த்லி பேசிஸ்லேயும் நம்ம வச்சுக்கலாம், குவார்ட்டர்லி பேசிஸ்லேயும் வச்சுக்கலாம், ஆர் இயர்லி பேசிஸில் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர் செக்யூர்ட் அண்ட் லிஸ்டட். இது ஃபுல்லி செக்யூர்ட் பாண்ட். செக்யூர்ட் பாண்ட் மீன்ஸ் some assets backed with the securities they have. let's say அவங்க செக்யூரிட்டி ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் கோல்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அசட்டை வச்சு அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க கொடுக்குற பாண்ட்ஸ் தான் செக்யூர்டு பாண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ திஸ் பாண்ட் இஸ் லிஸ்டட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் எந்தாச்சும் பாண்டு ட்ரேட் பண்ணுற ப்ரோக்கர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பாண்டு நீங்கள் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா பேசிக்காக அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இது அதானி என்டர்பிரைசஸ் 2029 மெச்சூரிட்டி ஆகிறது கூட இருக்குது. பட் இதுக்கு பேசிக்காக என்ன வரும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 lakhs தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக இது எல்லாமே AA பாண்ட், AA- பாண்ட். இதில் இது கிறிசில் ரேட்டிங் சொல்லுவாங்க, பிரிக் ஒர்க்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் ரேட்டிங் த பாண்ட். ஸோ இதில் லிஸ்டட் அண்ட் அன்செக்யூர்டு இருக்குது. பட் பேசிக்காக நான் எல்லா கிளைண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுறது சீனியர் செக்யூர்ட் அண்ட் லிஸ்டட் பாண்ட்ஸ் மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் லிஸ்டடாகவும் இருந்துட்டால் பெட்டர், செக்யூர்டாக இருந்துட்டால் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சேஃபாக இருக்கும். உர்கோ கேபிட்டல் லிமிட்டடோட பாண்ட்ஸ் இருக்குது, டாடா கேபிட்டல் இருக்குது. ஸோ இது பேசிக்காக இது எல்லாமே பேங்க்கோட பாண்ட்ஸு. ஸோ பேசிக்காக பேங்க்கோட பாண்ட்ஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அந்த ஃபண்ட்ஸை மீதி கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்க லோன்ஸ் வாங்குறவங்ககிட்ட அவங்க கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கொஞ்சம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ். ஸோ இது பஞ்சாப் நேஷனலோட பேங்க்லாம் 8.4% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் பாண்ட்ஸில் மட்டும்தான் அதிகம். நீங்கள் எந்த ஸ்கீம் போயிட்டீங்கனாலும் 8.4 ரிட்டர்ன்ஸ்லாம் ஆஸ் ஆஃப் 6th April யாரும் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஸ்டேட் கேரண்டீட் பாண்ட்ஸ். இதோட நேச்சரே ஸ்டேட் கேரண்டீட். ஸோ இது ஃபுல்லி செக்யூர்டு அண்ட் பேக்டு பை கவர்மெண்ட். ஸோ இது ஆந்திரா பிரதேஷோட பாண்ட்ஸ்லாம் 9.3% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 9.3 தான் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பாண்ட் இன் ஸ்டேட் கேரண்டீட் பாண்ட்ஸ். ஸோ பேசிக்காக இதுதான் டீட்டெயில்ஸ். ஆந்திர பிரதேஷோட ஸ்டேட் கேரண்டீட் பாண்ட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் கம்பெனி பாண்ட்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் பேங்க்கோட பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்கம்மாக வரும். ஸோ நீங்கள் பேசிக்காக ஏதாச்சும் ப்ரோக்கர்கிட்ட போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி பாண்ட்ஸ் வாங்கணும்னு சொன்னிங்கன்னா அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லை இதுக்கு எங்ககிட்டயே நீங்கள் வாங்கணுன்னா நாங்களும் பாண்ட்ஸில் ப்ரோக்கராக இருக்கோம்,
பேசிக்காக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.